ஹலோ பசங்களா, இன்னைக்கு வந்து சமைக்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து வெஜிடபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எப்போவுமே குறையாமல் இருந்துகிட்டே இருந்த வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன், இது வந்து சின்ன வெங்காயம், இது பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, தேங்காய் பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே பெருசாக பார்த்து பொறுக்கி வாங்கணும். ஓகேவா? அடுத்தது உருளைக்கிழங்கு வந்து பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி முளை வந்த உருளைக்கிழங்கும் வாங்கக்கூடாது. இப்போ நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஓகே, இது வாங்கக்கூடாதுன்னு காமிக்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்தது வந்து தக்காளியும் எப்பவுமே வீட்டில் இருக்கணும். இதெல்லாம் குறையாமல் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஒன்றுமே வேறு காயே இல்லைன்னா கூட ஏதாவது ஒன்று வச்சு சமாளிச்சிடலாம். அடுத்தது வந்து வெங்காயம் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்க, பெரிய வெங்காயம் எப்படி வாங்கணுன்னாக்கா இது மாதிரி நல்லா இருக்கணும். வெங்காயம் பார்க்கறதுக்கு தெளிவாக இருக்கணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேக் சைடு காம்பு பகுதி, இது பின்பக்கம் வந்து இந்த மாதிரி முளை வந்த மாதிரி இருந்ததுனாக்கா, இப்போ இதை கட் பண்ணிங்கனாக்கா உள்ளார வரைக்கும் அந்த முளை போயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வால் வச்ச வெங்காயத்தை வாங்கக்கூடாது. அப்புறம் பொட்டேட்டோலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது. இது வந்து பேபி பொட்டேட்டோ. இது வந்து ஒரு சில சைட் டிஷ்க்கு வந்து பேபி பொட்டேட்டோஸ் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கிற காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிழங்கு, இது வந்து சேனக்கிழங்கு, காராக்கருணை என்ன வேணால் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சேப்பங்கிழங்கெல்லாம் வாங்கி போட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு கிடக்கும். 1 மாதம் 2 மாதம்னாலும் நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு யூஸ் ஆகும். சேப்பங்கிழங்கு வாங்கும்போது நல்லா இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து முழுசாக ஃப்ரை பண்ணிடலாம். இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை வந்து எப்போ வீட்டில் இருக்கணும். கருவேப்பிலை வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு அப்படின்னாக்கா தாளிக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் முத்தலான கருவேப்பிலையாக வாங்கணும். சட்னியெல்லாம் அரைக்கணும் அப்படின்னாக்கா எலசாக பிஞ்சாக இருக்கிற கருவேப்பிலை பொறி கொழுந்தாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா சட்னிக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து மல்லித்தலை, புதினாலாம் வந்து புதினா சட்னியெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் லெமன் ஒன்று வச்சுக்கோங்க வீட்டில். அடுத்தது வந்து லெமன் வாங்கும்போது மேல் தோல் வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கணும். மெல்லிஸாக இருக்கிற மாதிரி லெமன் வாங்கணும். மொத்தமாக இருக்கிற மாதிரி லெமன் வாங்கினீங்கனாக்கா எந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி தோல் வந்து மெல்லிஸாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. அடுத்தது வந்து இஞ்சி இருக்கணும். அடுத்தது வந்து பச்சை மிளகா. இதுவும் எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து முருங்கைக்காய் எப்படி பார்த்து வாங்கணும்னு கேட்டிங்கனாக்கா இப்படி முறுக்குனாக்கா இப்படி திரும்புது பார்த்தீங்களா, ஈஸியாக இப்படி முறுக்கணும். முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி முறுக்கும் பொழுது இந்த இடமெல்லாம் அப்படியே உடஞ்சிதுனாக்கா அது முத்தல், அதை வாங்கக்கூடாது. அடுத்தது வந்து அவரைக்காய் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக அப்படியே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே மெல்லிஸாக இருக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு, இந்த மாதிரி குண்டாக இருந்துச்சுனாக்கா அது வந்து முத்தல்னு அர்த்தம். ஸோ ரொம்ப இந்த விதை குண்டாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சொத்தை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சொத்தை இருக்கிறது, இந்த உள்ளார வந்து இது மாதிரி ஃபேடாகி கலர் தெரியுதா, உள்ள ஒரு மாதிரி தெரியுதா, அதுக்குள்ளெல்லாம் பூச்சி இருக்கும். இந்த மாதிரி அவரைக்காய்லாம் வாங்காதீங்க. நல்லா எலசாக பார்த்து இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இதுவுமே நல்லா அப்படியே பெண்ட் ஆகுமே, ஒன்றுமே உடையாது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சொரக்காயை வந்து இப்படி கிள்ளி பார்க்கணும். நகத்தை வச்சு இப்படி கிள்ளிங்கன்னா நகை ஈஸியாக உள்ளே போகணும். அப்போ தான் அது வந்து பிஞ்சு சொரக்கான்னு அர்த்தம். அடுத்தது கத்திரிக்காயில் வந்து காம்பு பார்க்கணும். காம்பு வந்து இந்த இடம் வந்து எப்படி குண்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்களா அப்படி குட்டியாக இருக்குது, இந்த ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்குல்ல, இந்த மாதிரி. இது வந்து சின்னதாக இருந்தாலுமே இதை அரிஞ்சிங்கன்னா முத்தலாக இருக்கும். இது பெருசாக இருந்தாலுமே இங்கே காம்பு வந்து இப்படி குண்டாக இருக்கிறதுனால நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இது. அது மாதிரி பார்த்து வாங்குங்க. கத்திரிக்காயில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பெரும்பாலும் இது சென்னையில் வந்து இது 2 வெரைட்டி தான் கிடைக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது நல்லா சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அடுத்தது வந்து வெண்டைக்காய் வந்து நீங்கள் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள் எல்லோயிஷாக இருக்குது. இது வந்து முத்தல் வெண்டைக்காய். இது அது மட்டும் இல்லாமல் சந்தேகம் வந்துச்சுனாக்கா இப்படி உடச்சிங்கன்னா பட்டுன்னு உடையணும்.
முத்தல் வெண்டைக்காய்னாக்கா அவ்வளோ சீக்கிரமாக உடையாது. இது வந்து கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இது வந்து லைட்டாக இந்த மாதிரி வெடிப்பு இருக்குது, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலது இப்படி உடஞ்சிருக்கும், அதுவும் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே சில்லுன்னு இருக்கும். அப்படி பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. காஞ்சி போய் ஒரு மாதிரி லூஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கேரட் இருந்தாக்கா வாங்காதீங்க. பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்படி உடைச்சோம்னாக்கா இப்படி வளையுது பாருங்க, வளையும் இப்படி உடையும் டக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்ல பீன்ஸு. முத்தல் பீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். முத்தல் பீன்ஸ் பார்க்கவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. பிஞ்சு பீன்ஸுக்கும் முத்தல் பீன்ஸுக்கும் குண்டு குண்டாக இருக்கும். இந்த விதையெல்லாம் வந்து இப்படி முட்டிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா முத்தலாக இருக்கும். அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் எப்படி இருக்குன்னா நல்ல வெயிட்டாக இருக்கணும். வெயிட் பார்த்து தான் நீங்கள் முட்டைக்கோஸ் எடுக்கணும். லைட்டாக இருந்துச்சுனாக்கா உள்ள நல்லா இல்லைன்னு அர்த்தம். பீட்ரூட்டும் முட்டைக்கோஸும் பீட்ரூட்டும் வந்து பார்த்தாலே தெரியும், ஃப்ரெஷ்னஸ் தெரியும் உங்களுக்கு. காஞ்சி போய் இங்கெல்லாம் சுருங்கி இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். முட்டைக்கோஸும் பீட்ரூட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம வந்து எல்லா காயும் காலி பண்ணிவிட்டு கடைசியாக கூட நம்ம முட்டைக்கோஸும் பீட்ரூட்டும் எடுத்து சமைக்கலாம். அது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது காயே இல்லை அப்படின்னாக்கா இதெல்லாம் எடுத்து சமைக்கலாம். அடுத்தது வந்து ப்ரக்கோலியும் காலிஃப்ளவரும் இப்போ வந்து சீசன் இல்லை, அதனால ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. ப்ரக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூத்து இருக்கு பாருங்க. இது வந்து நல்ல ப்ரக்கோலி இல்லை ஆக்சுவலி. பூத்து இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது. அதே மாதிரி காலிஃப்ளவரும் இதே மாதிரி பூத்து இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி விரிஞ்சு இருக்கு பாருங்க. காலிஃப்ளவர் பாருங்க அப்படியே கட்டியாக இருக்கும். கொஞ்சம் பழசாக தான் இருக்குது, சீசன் இல்லைங்கிறதுனால. ஆனாக்கா கட்டியாக இருக்குது பாருங்க. இது வந்து பூத்து இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்குது அவ்வளோதானே தவிர இது வந்து நல்ல கட்டியான காலிஃப்ளவர் தான், அது பார்த்து வாங்கணும். மற்றது வந்து மஷ்ரூம்ஸ் வந்து டேட்டு பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து இது மாதிரி கொஞ்சம் வந்து வெள்ளையாக இருக்கணும். இதோட வெள்ளையாக கூட இருக்கும் சமயத்தில். ஒரு சிலது வந்து அப்படியே கருப்பாக அப்படியே அழுகி போன மாதிரி இருக்கும். அது மாதிரி அங்கங்கே அப்படியே அழுகி இருக்கும். அந்த மாதிரி மஷ்ரூம்ஸ்லாம் வாங்கினீங்கன்னாக்கா அது வந்து பழசு. ஒன்று டேட் எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. அதோட கலரும் வந்து ஓரளவுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, காஞ்சி போனது ரொம்ப கருப்பானது அதெல்லாம் வாங்கக்கூடாது. ஓகே, ஓகே பசங்களா, இன்னைக்கு வந்து பேசிக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை விடவும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கி நல்லபடியாக சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ஹாப்பி குக்கிங்.